அஷ்மிதா கணவர் விஷ்ணுகுமாரோட வீடியோ இப்போ இணையதள பக்கங்களில் ரொம்ப வைரலாகவும் போயிட்டுருக்கு. அந்த வீடியோவில் கெஞ்சுறாரு, கதறாரு, என்னோட இந்த வீடியோ வந்து வெளியிட்றாதீங்க, என் குழந்தைங்க பார்ப்பாங்க, என் மனைவி பாப்பா, என் ஃபேமிலி சஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, வீடியோ எடுத்த நபர்கள் வந்து அப்போ எங்கள் ஃபேமிலி சஃபர் ஆகாதா, நீ எத்தனை பேரோட பொழப்பை வந்து நீ கெடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த வீடியோ எடுத்த நபர்கள் வந்து பேசியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, விஷ்ணுகுமார் தன்னோட நண்பரோட தங்கை கிட்ட தவறான முறையில் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறதா அந்த வீடியோவில் வந்து அந்த மெசேஜஸ் அந்த நபர்கள் வந்து காட்டுறது மட்டும் இல்லாம நிறைய பெண்களிடமும் அவர் வந்து திருமணமான பெண்களிடமும் திருமணமாகாத பெண்களிடமும் தவறான முறையில் அவர் மெசேஜ் வந்து ஃப்ளர்ட் பண்ணியிருக்காரு. ஃப்ளர்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா, திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கணவர் ரொம்ப கொடுத்து வச்சவர், எப்போனாலும் உங்களுக்கு முத்தம் கொடுத்துக்கலாம் இல்ல உங்க கணவர் அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாரு. திருமணம் ஆகாத பெண்களிடம் எப்படி பேசியிருக்காரு அப்படின்னா, எனக்கு மனைவி வந்து போர் அடிச்சிருச்சு, ஆனா நீ எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள், அந்த பொண்ணு வந்து தங்கச்சி, நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி மாதிரின்னு சொல்லும்போது தங்கச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜும் விஷ்ணுகுமார் வந்து அனுப்பியிருக்கிறது அந்த வீடியோவில் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுகுமார் கிட்ட அந்த நபர்கள் கேட்கறது, இப்போ நீ போய் சொல்ல முடியாதுல்ல, நீ தானே இந்த வீடியோவில் இருக்க, நாங்கள் யாரும் உன்னை டப்பிங் பண்ணல, உன் மூஞ்ச நாங்கள் மாஃப் பண்ணல, ரொம்ப பேசினல, போன தடவை நீ வந்து ஃபாரெக்ஸ் ஸ்கேமில் ஒன்று அலிகேஷன் பண்ணும்போது நான் கிடையாது, என்னை வந்து டப்பிங் பண்ணிட்டாங்க, இது ஏதோ மாஃப் பண்ணிட்டாங்க, அது நானே கிடையாதுன்னு சொல்லி இப்போ நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீ நல்லா மாட்டிக்கிட்ட அப்படின்னு அந்த வீடியோல அந்த நபர்களும் கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இணையதள பக்கங்கள்ல ரொம்ப வைரலாகவும் போயிட்டு இருக்கு. ஸோ அஷ்மிதா பத்தி இந்த வீடியோல எடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னோட சுயமுயற்சியில இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கா, அந்த பொண்ணை போய் நீ ஏமாத்திருக்கிய, இப்போ அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, ஆனா அந்த பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு உங்க வீட்டுல ஒரு வைஃப் இருக்கும்போது இப்படி ஒரு சின்ன பொண்ணு கிட்ட நீ தவறா ஆபாசமா வந்து பேசலாமா அப்படிங்கிற மாதிரியும் அந்த வீடியோல கேட்டிருக்காங்க.